இறைவன் மனிதனுக்குச் சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்குச் சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்குச் சொன்னது திருக்குறள். வள்ளுவன் வாயிலாக தமிழரின் உளவு பற்றிய ஒரு ஆவணப்படம். இந்திய நாட்டுக்கே பெரிய ஆபத்து வர மாதிரியும், பக்கத்து நாடு ஒரு ஆர்மி நம்ம நாட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும், பிரதம மந்திரி நாட்டில் இல்லை, அவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, கோர்ட் நீ உடனடியாக நம்ம ஆர்மியை வச்சு இந்திய நாட்டை காப்பாற்ற சொல்லுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி கோர்ட்டை ஹராஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி போய் சீஃப் ஜஸ்டிஸில் திருப்பி ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் சீனியர் கவுன்சிலில் போய் மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டரை வாங்குறாங்க. நீங்கள் உழவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்கணும். நைட்டு சாயந்தரம் பார்த்தாங்க, காலையில் இருந்துச்சு மறுபடியும் வேலை பார்க்கணும். அவங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஒரு வருஷம் பூரா அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஊரோட திருவிழா, அவங்க ஊரில் வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலியமாக தான் இருக்கும். ஸோ அதில் அந்த விளையாட்டுகளில் ஒன்று தான் அந்த ஜல்லிக்கட்டு. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கபடி விளையாடுறது, உரி அடிக்கிறது, கெடா சண்டை விடுறது, மாடு வச்சு விளையாடுறது, கோழி சண்டை வச்சுக்கிறது, இதில் தான் அவங்களோட விளையாட்டுகள், அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதை போய் நசுக்கிறது அப்படிங்கிறது விஷயம் முற்றிலும் ஒரு முட்டாள்தனமான விஷயம். முதல்ல இந்த மாட்டு பால்லேருந்து வர தயிர் எடுத்து அதில் கடைஞ்சி கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து கொடுத்தா என் ஒய்ஃபு. அது வாயில் போட்டோன்னே அப்படியே ஒரு 10-20 செகண்ட் எனக்கு கண்ணு கலங்குச்சு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் கடவுளை எனக்கு மறுத்தீங்க ஒரு நாள் அப்படின்னு நான் அப்படியே ஏங்கினேன். அந்த வெண்ணெயோட சுவை, ரெண்டாவது வெண்ணெய் சாப்பிட உடம்பு வஜ்ரம் வாய்ந்த உடம்பாக மாறும். ஃபுல்லாக எனர்ஜி. வெண்ணெயை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஒரு மணி கிடையாது. நாட்டு மாட்டோட நெய்யோ வெண்ணெயோ ஒன்றும் கிடையாது. ஃப்ரெஷ் வெண்ணெயாக இருக்கணும். 3 நாள் வச்சு சாப்பிட்டா பிடிச்சிடும். அப்படி சொல்லுங்கள். ஃப்ரெஷ் வெண்ணெய் எடுத்து சுத்தமாக நாட்டு மாட்டு வேணும்னா அது வெண்ணெய் நிறைய சாப்பிட உடம்புக்கு நல்லது. உங்கள் வீட்டில் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருந்தேன்னா போய் திருடியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறது தான் கிருஷ்ணரோட வாழ்க்கையோட சாராம்சம்னு சுவாமிஜி. World over, cow breeds can be divided into two. One is the Bos taurus, the Taurine cattle, and the Bos indicus. Asia, that is India, Pakistan, Bangladesh, Nepal, Afghanistan, Sri Lanka, you have the Bos indicus. And in Europe and America, Australia, you have the Bos taurus. Bos taurus is basically an animal which will not have a hump and huge horns. They are milch breeds. Bos indicus cattle found in India, there were around 60 breeds of cattle. Today you have only around 42 to 43, 18 have already extinct. In that you can divide them into 3. One is the milch animal like the Sahiwal, the Sindhi, the Gir, found in northern India. Other is the dual purpose animal like the Tharparkar, the Ongol, Dioni, found in middle of India. Southern India, most of the people eat non-vegetarian, hence they don't need milk in the form of animal protein. In northern India, people are vegetarian. They need milk in the form of animal protein. That's the basic difference. காலையில் 6 மணிக்கு அவுத்துருவோமுங்க. குரங்காடு போவோம், மேய்ச்சிட்டு அப்புறம் இங்கே வந்துடுங்க. அப்புறம் தண்ணி கட்டிட்டு அப்புறம் தீனி போடுவோம், தட்டு போடுவோம், இந்த வைக்க புல் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் போடுவோங்க. அப்புறம் மக்கிய நேரத்துக்கு காலையில் அவுத்து விட்ருவோம், தவிடு வைப்போமுங்க. அதனால் அப்புறம் அது நம்ம பால் நல்லா இருக்கும் வச்சுங்களேன். நாட்டு மாடு பால் நேரம் 2 லிட்டர் கறக்குமுங்க. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் நாட்டு மாடுங்க. சுழி மாதிரி இதெல்லாம் இந்த சுழி இங்கே வரக்கூடாதுங்க. இதை இங்கே வரக்கூடாதுங்க. இது இருக்க வேண்டிய சுழிங்க. இது இங்கே வந்தால் அது கழிப்பு வருங்க. அப்படின்னா இங்கே வரக்கூடாதுங்க. இது அசைவம். இங்கே வந்தால் இது எப்பவும் இருக்கிற சுழி. இது அப்படியே இருக்கணுங்க. இந்த சுழி இப்படி இருக்க வேண்டிய சுழிங்க. இது பாருங்க, இந்த சுழி இது இருக்க வேண்டிய சுழி. இந்த சுழி இங்கே வரக்கூடாது, கீழே வரக்கூடாது, இங்கே இருக்கணும். இது இங்கே இருக்க வேண்டிய சுழி இதுங்க. கீழே வந்தால் கழிப்பு வருங்க. அது என்ன பார்த்தீங்களா, இங்கே ஒரு சுழி இருக்குது பாருங்க. இது இருக்க வேண்டிய சுழி. இந்த சுழி இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கணுங்க.
So what happened today, India has looked upon as a geopolitical entity in the map we see from Kanyakumari to Kashmir, Agartala to this side, to the Gujarat border. But unfortunately, that cow there cannot come and survive here. This cow cannot go and survive in Kashmir. The same way the Friesian and Jersey is unfit for breeding in India, the same way a breed in northern India which is used to extreme colds is not fit to be reared in southern India. So நாட்டு மாடு மீன்ஸ் அந்த ரீஜனோட மாடு. இப்போ உட்காந்துருக்கீங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நம்மளோட உள்ளங்கால் உள்ளங்கை வந்து நம்ம பாடியோட சென்சர். வெளியே எவ்வளோ வெப்பநிலை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ சப்போஸ் மழை ரொம்ப சில்லுன்னு நல்லா பெஞ்சு குளிர்னு வச்சுக்கோங்க, உடனே 2-3 டிகிரி இறங்கிச்சின்னு நம்ம ஒரு சிக்னல் கொடுத்து மூளைக்கு சிக்னல் கொடுத்து உடம்போட வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது 2 சென்சர் ஆகும். கால் 2 கை 2 உள்ளங்கை உள்ளங்கால். அது மாதிரி நாட்டு மாட்டோட கீழ் உதடு வந்து சென்சர். அப்படி திரும்புகிறப்போ உங்களை பார்வை பார்க்கும். அப்படி பார்க்குறப்போ ஒரு ஸ்கேன் பண்ணும். அது என்ன ஸ்கேன் பண்ணோம்? அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கூர்ந்து பார்க்குறீங்க, முடி நிறைய வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சாப்பிட்டா நீங்கள் மனசு கொஞ்சம் நல்லாகும், எந்த மூலிகை சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு பை இன்ஸ்டிக்ட், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், போய் மேயிறப்போ உங்களுக்கு வேணுங்கிற மூலிகைலாம் மேயும். அது மேய்ஞ்சிட்டு அது கொடுக்குற சாணம், அது கொடுக்குற கோமியம், அது கொடுக்குற பால் எல்லாமே உங்களுக்குள்ள கஸ்டமைஸ்டு மெடிசனாக தரும். இது நம்ம கலாச்சாரத்தில் மாடை எப்போ வீட்டு வாசலில் கட்டியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து யாராவது வந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மாடு முன்னாடி காமிப்பாங்க. மாடுன்னு ஒரு வாக்கம் சொல்கிறோம். அப்போ மாடு உங்களை பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் 10 நாள் தங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான மருந்தும் கிடைச்சிடும். ஆரோக்கியமாக நீங்கள் திரும்பி போயிடுவீங்க. மாட்டை வீட்டில் கட்டுறதுக்கும் மாட்டோட ஸ்கேன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து காங்கியம் பார்த்துச்சிட்டிங்களா, பசு குறப்பலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்காக தான் வரீங்க, இவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரீங்கிறது சென்ஸ் பண்ணுவது, நல்லா சென்ஸ் பண்ணுவது. இது எது சொல்லணும்னா மருத்துவம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காளையோட மகத்துவம் தெரிய வரும். ஏன் வந்து நந்தி ஆண்ட பூமின்னு சொன்னாங்க, கோவில் காளைன்னு ஏன் கொண்டு வந்தாங்க? கோயில் ஊர் ஃபுல்லாக சுற்றுச்சுன்னா சுற்றுறப்போ வந்து எந்த விவசாயம் வெட்ட மாட்டாங்க, கோயில் காளையை மட்டும். மற்ற மாடெலாம் வெட்டி விட்டுருவாங்க, போன வேலையை விட்டு விட்டுருவாங்க, ஓட்ட மாட்டாங்க. கோயில் காளை வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த காளை நல்லா இருந்தால் தான் கிராமம் நல்லா இருக்குங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்கும். அது நல்ல தில்லாக இருக்கும். அது மாதிரி வீட்டுக்கு வந்து யாருமே வந்து முன்னாடி வந்து நாயை கொண்டு வர மாட்டாங்க. வீட்டில் வந்து மாடு தான் வீட்டில் காவலாக இருக்கும். மார்த்தா பண்ணையில் ஒரு காலை இருக்குது, போனீங்கன்னா தெரியும். வெளியே வந்து கேட்பாங்களா வீட்டில், காலை அவுத்துருக்குதா கட்டியிருக்கான்னு. அவுத்துருந்தா உள்ளே வரமாட்டாங்க, வந்தால் குத்தி தூக்கி போட்டு தான் நிற்கும். அது அவ்வளோ தூரத்துக்கு பொறுப்பை விட பார்த்துக்கணும் மாடு வந்து. இப்போ எங்களை மாதிரி இப்போ நாட்டு மாட்டை வந்து விவசாயம் பண்ணால் முதல் அடி யாருக்கு விழுது? இந்த உர கம்பெனிக்காரங்க விழுது. அப்போ அந்த உர கம்பெனிக்காரங்களுக்கு இந்த மாடு எதிரி. இதை அழிச்சா தான் 73,000 கோடி 80,000 கோடி 1 லட்சம் கோடி பண்ண முடியும். மாடுக்கு எப்படி எதிரிகள் உருவாகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் மாடை அழிக்கிறாங்க? ஏன் மாடை பற்றி பேச விட மாட்டாங்க? ஏன் மாட்டு ஜல்லிக்கட்டை வளைச்சி ஏன் பேன் பண்ணுறாங்க? ஜல்லிக்கட்டு வந்துருச்சுன்னா ப்ரீடிங்க்கு வந்து வெளியே போக மாட்டீங்க. அப்போ இந்த மாடு வந்து ப்ரீட் ஆக என்ன ஆகணும்? உங்களுக்கு நாட்டு மாட்டோட தரம் போயிட்டே சிஸ்டமேட்டிக்காக தூக்குறாங்க வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவனை போய் சண்டை போட தேவையில்லை, நம்ம ஒரு நாட்டு மாடை கொண்டு வந்துடணும். போய் டிராக்டர் வந்த புதுசில் மகாத்மா காந்தி போய் கேட்டாங்க, நம்ம வந்து நீங்கள் டிராக்டர் வந்து எங்களுக்கு விளம்பரம் கொடுங்க, நீங்கள் சொன்னால் வாங்குவாங்க அப்படின்னு டிராக்டர் கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், டிராக்டர் வச்சு உழுதுருவேன், ஆனால் மாடு எனக்கு சாணம் கொடுக்குவேன், அவன் டிராக்டர் என்ன கொடுக்குன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் டிராக்டர் வாங்காதீங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னாராம் காந்தி வந்து. காந்தி திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் மாடுன்றீங்க ஒரு பக்கம் சுதந்திரன்றீங்க, மாடு சுதந்திரம் ரெண்டையும் கையில் கொடுத்தா எதை நீங்கள் எடுத்துக்கீங்கன்னு கேட்டாங்க முதல்ல. அவர் ஒரு அழகான ஆன்சர் சொன்னார். அப்படி சொன்னார், அவர் என்ன சொன்னார், மாடா சுதந்திரமாக கேட்டால் நான் மாடை தான் எடுத்துக்கோ நான். ஏன்னா மாடு இருந்ததுன்னா சுதந்திரம் எனக்கு வந்துடும், மாடு இல்லாமல் சுதந்திரம் கைவிட்டு போயிடும் அப்படின்னு. இப்போ அதுதான் நடக்குது. சுதந்திரம் நம்ம கையில் இருந்து போயிடுச்சு. நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறது போயிடுச்சு. நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம சாப்பிட்ற காஃபி டீ, நம்மளாம் காஃபி டீ சாப்பிட்ற ஆள் கிடையாது. இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு 2009-10 கவர்படி 17,000 கோடி ரூபா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவிலேருந்து வெளியே போகிறோம். லிப்டனு, நெஸ்ட்லே, ப்ளூ பாண்ட் எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிங்க. காஃபி டீ நம்ம ஊரில் நீராகாரமும் கருப்பட்டி காஃபி குடித்த மக்கள் நம்ம ஊர் தமிழ்காரையெல்லாம்.
கொஞ்சம் இங்கே வந்துருங்க. There are two kinds of milk. All the Bos Indicus cow gives you A2 milk. A2 milk and A1 milk, the basic difference is in A1 milk there is an unwanted protein called the BCM7, which has been linked to heart diseases, to diabetics and all other issues today. But the buffalo milk in India is also A2. The goat milk is also A2. And there are certain animals in Jersey which is also gives you A2 milk. Not all Jersey, but certain jerseys. But Indian cattle, especially the Bos Indicus, the entire Bos Indicus gives A2 milk. So any day this is better than other cattle. அந்த மாட்டை எப்படி பார்த்துக்கிறாங்கிறது வந்து இன்றைக்கி இந்த தடை வாங்குற அந்த விலங்கின வாரியங்கள் இவங்களாம் அவங்ககிட்ட நின்று பார்த்ததே கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு குழந்தைய மாதிரி அதை பார்த்துக்குவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அது வந்து ஒரு ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களுமே ஒரு 20-30 நபர்கள் அந்த வயசான பாட்டிகள் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. அதில் அந்த வீட்டோட மாடு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க மாடுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து அதில் பார்த்தாலே இது எங்கள் குழந்தையில பார்க்குற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் குழந்தையில பக்குவமாக பார்க்கும்போது அது மாதிரி இது நாங்கள் வளர்க்குறோம். எங்களுக்கு ஜல்லிட்டு இந்த ஆண்டு இதுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வட்டம் பொங்கல் வச்சு எல்லாமே நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம். இந்த வட்டம் ஜல்லிட்டு இல்லாத வச்சு பொங்கல் எங்களுக்கு சிறப்பாக இல்லை. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்க்குற மாதிரி இது நாங்கள் பார்த்துக்கிறோம் வச்சுக்கிறோம். அன்றாடு தினசரி இதுக்கு அன்றாடு குறைஞ்சி வச்சு 150 ரூபா 200 ரூபாக்குள்ளே தான் தீவனம் வாங்கி போட்டுட்ருக்கோம். அது பிள்ளைகளுக்கு காய்ச்சல் சளி இப்படி வந்தால் எப்படி போகிறோமோ அது மாதிரி நாங்களும் இதை கூப்பிட்டு போய் சுகம் இல்லைன்னா கால்நடை டாக்டரை கூப்பிட்டு வந்து நாங்களும் என்ன இதுன்னு பார்ப்போம். சிறப்பாக பார்த்து எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை பார்த்து வளர்ப்போம். நாங்கள் இது வந்து எங்கள் மாடு வந்து செல்லப்பிள்ளை மேனிக்கு வளர்த்துருக்கோம்னே. இது வந்து ஒரு 4 எடுத்த ஃபோட்டோ. அங்கே வண்டி பைக்கெல்லாம் விட்டுவோம். வீட்டில் ஃபுல்லாக ஸ்டில் இருக்குது. இது வந்து அங்கே செல்லப்பிள்ளை மேனிக்கு பார்த்துக்குருவோம். தலை கொடுக்குமா?
அது அங்கே புரிய மாட்டேன் So this is not a mud. And now coming back to your question, the breeds of cattle in India, what the we can call them the Bos indicus. That's easier. That's the proper name. And what they eat, yes, they can eat what a hybrid cow cannot eat. And they eat what is not consumed by human beings. Take for example, they don't need maize or other foods which are a direct threat to the human food. They eat what humans cannot eat. Take for example, you can see this here. The grain is for the human being. The plant stock is a waste which goes as a cattle feed. The same thing with the hay there. The grain is for the human being. The waste of the plant goes for the cattle. This is the basic concept in livestock rearing. So you don't use very good land to grow something for the livestock, which is happening today in industrialized farming systems of chicken and cows. See, today there is a huge shortage of food. People are dying without food in India and Africa. Instead, we are growing something to again get the crop, feed that to again animals like chicken, pigs, sheep and cows, and then you consuming that. You should grow animals which can thrive on scanty resources and help the human being. ஆண்டுதோறும் இன்னைக்கு பாருங்க இந்த மாட்டை நாங்கள் வடிக்க மஞ்சள் வீட்டுக்கு நாங்கள் பிடிச்சோம்னாக்க அந்த சலங்கை எல்லாம் வீட்டில் யார் வீட்லையும் தண்ணி சாப்பிட மாட்டோம். பச்சை தண்ணி எங்கேயும் குடிக்க மாட்டோம். அந்த மஞ்சள் வீட்டில் அந்த மாடு அவுத்து முடிக்கும் தொட்டிக்கு அவுத்து முடிச்சதுக்கு பிறகு முன்னாடி சாப்பாடு அப்பா அதுதான் அதனுடைய கருத்து. இனிமேல் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி இந்த கலாச்சாரம் அழியாமல் காப்பாற்றணும். சரி சரி ஆஃப் ஆகுது கையோட தானே போகுது மூக்கேங்க மூக்கேது அப்பு என்ற அன்பின் உறவே, அடங்காத ஆர்ப்பரிப்பின் செறிவே, மின்னலென உந்தன் வீச்சு, வெடித்ததால் அடங்கும் வீரர் மூச்சு, கண்ட களங்கள் 100 உன் வெற்றியை சொல்லும் இப்பாறு, மதுரை மண்ணின் தீரமே, உனை மறந்திட மனம் வாழுமோ, வீரம் விளைத்த வித்து நீ, மறைந்தாலும் வாழும் அப்பு நீ, மரணித்து போனாயோ, மறைந்து போனாயோ, மண்ணை துறந்து போனாயோ, மாயிழில் ஏறே நீ மறிக்கவில்லை, மதுரை தாயின் கருவிற்குள் நீ மறுபடி முளைக்க சென்று விட்டாய், நீ முளைவிடுவாய் தணல் என, தமிழ் வீரத்தின் மரபென, மஞ்சு விரட்டின் சுவடென. அப்பு என்றும் வரலாறு, அப்பு என்றும் கனல் ஏறு, அப்பு என்றும் புயல் ஏறு, அப்பு என்றும் அழியாத புகழ் ஏறு. ஒன்று வந்து இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களில் வந்து இப்போ மக்களுக்குள்ள இந்த மறுமலர்ச்சி அந்த முயற்சி வர ஆரம்பிச்சு எல்லா பக்கமும். வேறு ஏதோ துறையில் இருக்கிறவங்களாம் கூட மாடுக்குள்ளே வந்திருக்கோங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கண்ணில் பார்க்குறோங்கிறது உண்மை. இருந்தாலும் அரசு அங்கீகாரம் கிடைச்சி ஜல்லிக்கட்டு நல்ல விஷயம் நான் கொண்டு போகணும்னு சொல்லி மாடை காப்பாற்றுற விஷயங்களை அரசு கையில் எடுத்தால் ஒழிய ரிவைவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாகிட்டே போகுது. ஒரு காளையை வச்சு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். அதை அப்படியே திருப்பி 1 கோடி காலை ஆகணும்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் போராடணும் பாருங்கள். அப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பண்ண வேண்டிய அளவுக்கு முயற்சி இப்போ ஆரம்பித்தாலும் அது நம்மளுக்கு காணலை. அரசு தரப்பில் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு
அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை நம்மள மாதிரி யார் பப்ளிக்லாம் சேர்ந்து எங்களுக்கு மாடு வேணும் ப்ரோஆக்டிவாக இந்த மாதிரி மெஷர்ஸ் நம்ம எல்லாம் எடுத்து ஆரம்பிச்சு இந்த விழிப்புணர்வு பரவலாக கொண்டு வந்தோம்னா டக்குன்னு ஒரு 2 வருஷம் 5 வருஷத்தில் மாடை கையில் கொண்டு வந்துடலாம்.